சென்னை மாநகரில் நேற்றிரவு வெவ்வேறு இடங்களில் பைக் ரேஸில் ஈடுபட்டதாக 40க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. சென்னையில் நேற்று இரவு அண்ணா நகர், அண்ணா சாலை, கோடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே இளைஞர்கள் பைக் சாகசத்துல ஈடுபட்டார்கள். சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து துணை ஆணையர் விக்னேஷ் சுப்பிரமணி சாஸ்திரி தலைமையிலான போலீசார் இரவு அண்ணா நகர் பகுதியில ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்பொழுது அண்ணா நகர் 2வது பிரதான சாலையில் இளைஞர்கள் சிலர் பைக் ரேஸில் ஈடுபட்டார்கள். அதிகாரிகள் உடனடியாக அந்த ரோந்து வாகனங்களை கொண்டு பல்வேறு இடங்களில் சுற்றி வளைத்து அந்த பகுதியில 9 வாகனங்களை சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள். அந்த பைக்குடன் பிடிப்பட்ட இளைஞர்களை அவர்கள் யார் என்ற முகவரிகள், அவருடைய ஓட்டுநர் உரிமங்கள் இருக்கிறதா என்பதை சொல்லிட்டு ஓட்டுநர் உரிமங்கள் இருந்தால் அவற்றையும் வாங்கிக் கொண்டு பைக்குகளை 9 பைக்குகளை பறிமுதல் செய்து அந்த பைக் ரேஸில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் இன்று காலை ஆஜராக வேண்டும் என்று எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பியிருக்கிறார்கள். அதே போன்று நள்ளிரவு 2:30 மணி அளவில் கோடம்பாக்கம் போக்குவரத்து ஆய்வாளர் ஐயப்பன் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது அந்த வடபழனி 100 அடி சாலையில இதே போன்ற இளைஞர்கள் சிலர் பைக் ரேஸில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பகுதி மட்டும் 6 இருசக்கர வாகனங்களுடன் இளைஞர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். கோடம்பாக்கம் போக்குவரத்து காவல் நிலையத்துல இந்த வாகனங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அண்ணா சாலை பகுதியில மொத்தமாக 17 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. திருவல்லிக்கேணி பகுதியிலும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணா சாலை தேனாம்பட்டை அருகே வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்த பொழுது பைக் சாகசத்தில் ஈடுபட்ட சில இளைஞர்கள் அங்கே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மீது மோதிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் ரமேஷுக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா சாலை மற்றும் திருவல்லிக்கேணி பகுதியிலும் 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இதுவரை 45 இருசக்கர வாகனங்கள், எல்லாம் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தனித்தனியாக இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த இளைஞர்கள் தொடர்புடைய இளைஞர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.